இந்து கல்லூரியும் நானும் 7 ஆண்டு கால நினைவுகள். இந்த இந்து கல்லூரி கொடுத்த மகிழ்ச்சி எனக்கு பெருசுங்க. எதுவுமே தெரியாம நெட் எக்ஸாம் முடிச்சிருக்கிறோம். என்ன செய்ய போறோம்? பிஹெச்டி போகணுமா? வேலைக்கு போகணுமா? குடும்ப சூழல் காரணமா யோசிச்சுட்டு இருக்க வேலையில எனக்கு ரொம்ப அழகா ரமேஷ் ஐயா மூலியமா தான் இந்த கல்லூரிக்குள்ள வருவதற்கு, இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரி செஞ்சேன். இந்த இந்து கல்லூரியுடைய வாழ்க்கை அனுபவத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த இந்து கல்லூரிக்கு முறையாக ரயிலில் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக, இது எப்படி இருக்க போகுது, இவ்வளோ பெரிய கல்லூரியாக இருக்குது, இவ்வளோ அழகான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தேன். இந்த தமிழ் துறையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அன்றைக்கி நான் சேரும்பொழுது 20வது ஆளாக நான் இருந்தேன். இன்றைக்கி 9வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறேன். என் பேர் வருஷம் வருஷம் 2019லேருந்து நம்முடைய பேர் ஒரு கல்லூரியுடைய கேலண்டரில் அச்சடிக்கப்படுதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். முதல்ல என் பேர் இருக்குதான்னு தான் நான் ஒரு ஒரு வருஷம் காலண்டர் பார்ப்பேன். இதாங்க என் தமிழ் துறை. ரொம்ப அழகான, நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு இடம். ஒரு அமைதியின் சுரூபமாக இந்த இடத்த நான் பார்க்குறேன். அறிவின் பிறப்பிடமாக நான் பார்க்குறேன். இந்த இடம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறது, நிறைய உறவுகளை கொடுத்துருக்குது. கெமிஸ்ட்ரி மாணவர்களோடு கூட இந்த ரயில் பயணங்கள்லாம் மறக்கவே முடியாதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் கூட தான் போவேன், நான் வருவேன். இவங்க வந்து பிசிஏ மாணவர்கள். இவர்களுடைய நட்பு, இவர்களுடைய அரவணைப்புலாம் அதிகமாக இருக்குங்க. அப்போ உடன் பேராசிரியர்கள், முறையாக இந்த கெமிஸ்ட்ரி மாணவர்களுக்கு தான் நான் பாடம் எடுத்தேன். அவர்களுடைய நினைவுகளாக, இந்த பிசிஏ மாணவர்களின் நினைவுகளாக இந்த புகைப்படங்கள் எல்லாம் கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் ஆகிருக்குது. இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுது எல்லாம் மகிழ்ச்சி தந்தது. அதை ஒரு ஆவணமாக்கிடலான்ட்டு இது செல்லாத பணம் குறித்து எங்கள் தமிழ் மாணவர்கள்ட்ட பேசினப்போ, இது வந்து கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். அந்த டைம்லேயும் மாணவர்களை விடாமல் அந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்ததுக்கான ஃபோட்டோஸை நம்ம பார்த்தேன். அடுத்தது இது மாணவர்கள் கூட இந்த ரயில் நிலையங்களில் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. இது மறக்க முடியாத நாள். அவனுங்க 3 வருஷம் முடிச்சு போகும்போது கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது ஷிஃப்ட் 1ல் ஒர்க் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் பிள்ளைங்களோட கூட ஒரு அழகான ஃபோட்டோ. இது பிஏ தமிழ் மாணவர்களோட இப்போ முடிச்சுட்டு போயிட்டாங்க. பொங்கல் செலப்ரேஷன் கண்ணதாசன் ஐயா, முத்துச்செல்வி மாணவர் படையோடு கூட ஒரு அழகான ஃபோட்டோ. இது விஸ்காம் பிள்ளைங்க ரெடி பண்ணியிருந்த ஒரு அழகான பொங்கல் செலப்ரேஷன் செட்டு. பாரதி விழா அந்த மாதிரி விழாக்கள் நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கான போட்டிகள். இது நான் முதல்வனில் நான் இருந்ததுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக நான் போயிருந்த ஃபோட்டோ. இது என்கிட்ட படித்த விஸ்காம் மாணவர்கள் மறக்காமல் வந்து அந்த கிராஜுவேஷன் டே அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ் நாடகம் ஃபஸ்ட் இயர் பிள்ளைங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்கள உற்சாகப்படுத்தினேன். இந்த மாதிரி அடுத்தது பிள்ளைகளுக்கு அப்பப்போ போட்டி வைப்பேன், சின்ன சின்ன குவிஸ் மாதிரி. அதில் அந்த பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. இதை எங்கள் மாணவர்களே எழுதி கவிதைகள் வெளியிட்டாங்க. அதனுடைய புகைப்படங்கள் பார்க்குறீங்க. அது ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் வரும்பொழுது என்னுடைய கல்லூரி வளாகத்தை சுற்றி காமிச்சேன் ஒரு இது. இதுக்கப்புறம் இது கும்மிடிப்பூண்டியில் ஒரு எஃப்டிபி அட்டன் பண்ணேன். அந்த அவர் நோ ட்ரக்ஸ் அடிஷன் அந்த டேவுக்கான உறுதிமொழியை பிள்ளைங்க எடுக்க வச்சோம். அப்புறம் பிஹெச்டி அந்த இதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் துறை எல்லா பேராசிரியர்களும் இது பார்த்தீங்கன்னா கண்ணன் நாலேஜ் சென்டர் அந்த டீம் அதில் இருக்கும்பொழுது மாணவர்களுக்கு நோட்ஸ்லாம் தயார் பண்ணி அவங்களுக்கு அது பிபிடியாக போட்டு எளிமையாக பாடம் நடத்தின ஒரு தருணங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சங்க கால அரசியல் போன்ற நிறைய விஷயங்கள்லாம் மாணவர்கள்ட்ட பேசி அவங்க உற்சாகப்படுத்தினது. இது நான் முதல்வனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக சார் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களை தயார் பண்ணி அது எக்ஸ்டர்னல் தேர்வுக்கு அனுப்பி வச்சேன். இதெல்லாம் நம்ம மாணவருக்கு எளிமையாக்கப்பட்ட நோட்ஸ் வகுப்புலேயே பிபிடி மூலயமா. ஏன்னா காலம் மாறி போச்சுங்க. அன்றைக்கெலாம் புக்கு, இன்றைக்கெல்லாம் பிபிடி இருந்தால் தான் மாணவர்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. அதாவது எக்ஸாம் வைக்கும் பொழுது அவர்களுக்கு புரிகிற மாதிரி பாடங்கள் நடத்தி வீடியோஸ் மூலயமா நீர் மேலாண்மையெல்லாம் அது வீடியோஸ் மூலயமா காட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிக்கிட்ட ஒரு எஃப்டிபிக்காக நான் முதல்வனாக போயிருந்தப்போ, இது வந்து பிகாம் கார்ப்பரேட் பிள்ளைங்களோடு கூட கேரளா போயிருந்தப்போ, இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்டர்னலாக போனேன். தமிழ்லேருந்து எக்ஸ்டர்னலாக போகிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு எங்கள் துறையிலேருந்து உதவி செஞ்சாங்க. காஞ்சிபுரத்து காலேஜுக்கு போய் அங்கே அப்புறம் எங்கள் பேராசிரியர் ஸ்ரீதர் ஐயா கூட மறக்க முடியாத ஐயா
வீரபாண்டியன் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். முரளி சாரு, அதுக்கப்புறம் நம்ம லோகேஸ்வரன் சாரு, இவங்களாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க. கிருஷ்ணமூர்த்தி சாரு, மாலதி அக்கா, குருணாநிதி ஐயா, ராமசாமி ஐயா எல்லாமே எனக்கு மறக்க முடியாத தருணங்களை கொடுத்தவங்க. என் கூட ரொம்ப நாள் இருந்தவங்க. அவங்ககிட்ட நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுருந்துருக்கிறேன். எனக்கு பிரியமான எங்கள் ஐயா இருக்கிறாங்க கூட, கண்ணதாசன் ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான புகைப்படம். தர்மமூர்த்தி ராவபகதூர் கலவலகண்ணன் செட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசக்கூடிய இந்துக்களுடைய எங்கள் ஐயா, அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற அந்த தருவாயில். அப்புறம் சங்ககால ஆட்சி முறையை குறித்து ஒரு அழகான வீடியோ போட்டு பிள்ளைகளை நம்ம மகிழ்ச்சியாக்கின ஒரு புகைப்படங்கள் இது. மரத்தடி கிளாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் மரத்தடியில் தான் உட்காந்து கற்றுக்கிட்டேன். அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து இந்த இந்து கல்லூரியில் ஊக்கப்படுத்திட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது எம்ஏ மாணவர்கள், ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் 14 கதைகள். அதை ஒரு கதையாக நடத்தாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோவாக பிபிடியாக பண்ண ஒரு விஷயம் இது. அடுத்தது இந்த மரத்தடி வகுப்பு தாங்க. இந்த அரச மரத்தடியில் மகிழ்ச்சியாக உட்காந்து படிக்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் எம்ஏ மாணவர்களுக்கு கணினி தமிழ் ஒரு விஷயம் பார்க்குறோம். ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு இக்கால இலக்கியம், இந்த கணினி தமிழை ரொம்ப அழகாக நம்மளால் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது நான் முதல்வன் கிளாஸு, அதுக்கான பிபிடிகளை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும்பொழுது, இது எக்ஸாம் நேரத்தில் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் பழைய கொஸ்டின் பேப்பரில் போட்டது. இது பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது எங்கள் காலேஜோட செக்ரட்டரி, டைரக்டர், பிரின்சிபல், துறை தலைவர், சக பேராசிரியர் எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷனில் டீன் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம். இது திரும்ப வருமானு எனக்கு தெரியல. காலையிலே சீக்கிரமாக மாணவர்களை வர வச்சு கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு கிளாஸு, அப்புறம் தேர்ட் இயர் படிக்கக்கூடியவங்களுக்கு கணினி தமிழ் நான் தான் எடுத்தேங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸல் ஷீட்டு, இந்த ப்ராக்டிக்கலாக இந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜு, அப்புறம் ரிவிஷன் மார்க் கம்மியாக எடுத்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தேர்வு. அதுக்கப்புறம் நான் முதல் மிஸ்காம் கேலரியில் ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் கேலரி ரூமில், இந்த நான் ஏசி ரூமில் எடுத்தது. இது அட்மிஷனுக்காக எம்ஆர்கில் ஸ்கூலில் போய் அங்கே இருக்க பிரின்ஸிபலை, ஹெட் மாஸ்டரை பார்த்தது. அப்புறம் காஞ்சிபுரத்தில் இது மறுபடியும் எக்ஸ்டர்னலாக போனது. அந்த பிள்ளைகளை பார்த்து அவங்களுடைய நாலேஜு, அவங்க அந்த ஸ்கில்லு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு மார்க் போட்ட ஒரு தருணம். இது பார்த்திங்கன்னா பச்சையப்பன், காஞ்சிபுரம் பச்சையப்பன் பெண்கள் கல்லூரியில் ஷிஃப்ட் 1ல் மாணவர்கள்ட்ட, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 2ல் மாணவிகள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய அறிவை, திறமைகளெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல தருணம் எனக்கு அமைஞ்சதுங்க. அடுத்தது பேப்பர் கலெக்ஷன் போனப்போ ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த கல்லூரிலேருந்து செமஸ்டர் எழுதுறீங்க இல்லையா, அது பேப்பர் கலெக்ஷன். தமிழ் புதல்வன் டீமுங்க, அதில் நான் தான் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நான் இல்லை. இந்த ஒர்க்கு பயங்கரமான ஒர்க்கு. ஒருத்தனும் டெய்லி நிற்பான். கண்ணதாசன் ஐயா அதை சமாளித்து எப்படியோ அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணுவார். அவர் கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இது பெரம்பூர் ஸ்கூலுக்கு போயிட்டு கேன்வாஸ் பண்ணி பிள்ளைகளை சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நானும் சசிகலா மேமும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க 12th எக்ஸாம் எழுதுகிறப்போ 12th எக்ஸாம் எழுதப்போகிற மாணவர்களை நேரில் பார்த்து அவங்களுக்கு கரியர் கைடன்ஸை பற்றி பேசி அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். அந்த ஃபோட்டோ தான் இது, பெரம்பூர் ஸ்கூலில். அடுத்தது இங்கே பிஏ தமிழ் மாணவர்களை மகாபலிபுரம் டூர் கூப்பிட்டு போய் அங்கே ஒவ்வொன்றா விலக்கி முத்துசெல்வி அம்மா சிறப்பாக இருந்தது. இந்த ரயில் பயணத்தை மறக்க முடியுமா? ஒன்றும் முடியாதுங்க. அது நினைவாக ஒரு ஃபோட்டோ. இதுக்கப்புறம் இந்த ரயிலில் ஒரு கல்லூரிக்கு போகணும், அவசரமாக போகணும், எதுவுமே பண்ண முடியாது. கடைசியாக எங்கள் ஐயா முத்துசெல்வி அம்மா 2 பேரும் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஒரு ட்ரீட்டு வச்சாங்க. நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி. அது மறக்கணும். அப்படியே எம்டியாக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்கும்போது அந்த எம்டியெல்லாம் போகல, வா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரீட் வச்சாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வருஷம் நம்ம வேலை செஞ்சோம், அதுக்கான ஒரு அங்கீகாரமாக நான் இங்கே சின்ன ட்ரீட்டை நான் பார்க்குறேன். அடுத்தது புத்தகம், இது வந்த புதுசில் வாங்கின புத்தகம் நான்
போகும்போதும் 2 புத்தகம் கானாஸோட அசுர கானம் அவர் ஒரு கதை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவர்கிட்ட நிறையா திட்டு வாங்கியிருக்கிறேன், அன்பான வார்த்தைகள் வாங்கியிருக்கேன், பாராட்டு வாங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அவர்கிட்டேருந்து மட்டுமே நான் 100 புக்குகளை பரிசாக பெற்றிருக்கிறேன்னா பார்த்துங்களேன். எங்கே போனாலும் மீட்டிங்லாம் கூப்பிடுவார், அங்கே போவோம். நிறைய அறிவை வளர்க்குறதுக்கான வழிகளை சொல்லுவாங்க. இந்த பேப்பரில் இது எழுதுப்பா, செய்ப்பான்னு சொல்லி எனக்கு நிறைய ஊக்குவிப்பு வழங்குனது ரமேஷ் ஐயா. அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் சொல்கிறேன். எல்லாருமே இன்றைக்கி வர முடியல. நான் அட்மிஷன் டியூட்டியில் மற்ற எக்ஸாம் டியூட்டின்றதுனால கொஞ்சம் பேராசிரியர்கள் தான் வந்திருந்தாங்க. அவங்ககிட்டலாம் நான் ஒரு வாழ்த்துக்கள் பெற்றுக்கிட்டு மற்ற பேராசிரியர்களுக்காக நான் வந்து குரூப்பில் வந்து நான் இப்படி கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ குறிப்பாக கண்ணதாசன் ஐயா ரொம்ப என்னை விடுறதுக்கு அவருக்கு மனசே கிடையாது. அவர் அழகாக ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு, நான் படிக்கிறேன். தம்பி ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். துறையில் உனது பங்களிப்பு மிகவும் பாராட்டுதலுக்குரியது. உனது இடத்தை இத்துறைக்கு ஆற்றிய பணிகள் மாணவர்கள் மனம் கவரும் ஆசிரியராக செயலாற்றாமை அனைத்து பேராசிரியர்களிடமும் நடந்து கொண்ட விதம் நிரப்புதல் கடினம். 35 வயதிற்குள்ளாக நல்ல ஊதியத்தில் பணிக்கு செல்வது சிறப்பு. உனது ஆசிரியர் பணி சிறக்க வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களை நான் வந்து என் மனசார ஏற்றுக்கிறேங்க. ஏன்னா நான் பெருசாக மதிக்கிற ஒரு ஐயா வந்து எனக்கு இப்படி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அதை விட எனக்கு என்ன சிறந்ததாக இருந்துட போகுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. முத்துமாரி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் துறையில் எல்லாருமே எனக்கு தனியாக கல்பனா மேம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சுபாஷ் மேம், பிரியதர்ஷினி மேம் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. சசிகலா மேம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக ஜெயமுருகன் அண்ணாலாம் அவர் கூடியே இருப்பார். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இதை தவிர என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உடன்பிறவாத சகோதரராக எனக்கு நிறைய தாய்கள் கிடைச்சிருக்கிறாங்க, அண்ணங்க கிடைச்சிருக்கிறாங்க, மதிப்புக்குரியவங்க எல்லா உறவுகளும் எங்கள் துறையில் எனக்கு கிடைச்சிது. நல்ல மாணவர்கள், எங்கள் மாணவர்கள் எங்கே போனாலும் என்கிட்ட படித்த மாணவர்கள் என்கிட்ட வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்து கல்லூரி எனக்கு வந்து நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துருக்குது. அது நான் சொல்ல முடிஞ்சால் இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த 7 வருஷம் அனுபவங்கள் கொடுத்துருக்கு. அடுத்து எங்கள் பேராசிரியர்களாக இருக்கிற குரூப்பில் நான் இந்த செய்தியை போட்டிருந்தேன். நான் எனக்கு ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சில நேரத்தில் இதை கண்டுப்பாங்கன்னு நான் நினைப்பேன், ஆனால் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதாங்க எங்கள் கல்லூரியோட பேராசிரியர்கள். எங்கள் பேராசிரியர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதில் நான் மட்டும் இனி இல்லை. ஒரு விதத்தில் எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த கல்லூரி விட்டு வெளியில் வந்து ஒரு தாய் வீடு மாதிரி இருந்தது. எனக்கு மெஸ்டன் அப்படின்ற ஒரு கல்லூரியில் எனக்கு தமிழ் பேராசிரியராக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ராயப்பேட்டையில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. அதுக்கு நான் திங்கட்கிழமையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். என்னை வாழ்த்துங்க. நன்றி.